கர்த்தரை துதிக்கும் துதியோடு நாம் புது வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். அந்த துதி ரொம்ப கம்பீரமாக இருக்கணும்னா சில வேத வசனங்களை நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருப்போம் கொலோசேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக என்று தமிழிலே வருகிறது. ஆங்கிலத்திலே overflowing in it with thanksgiving. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, அதாவது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறதை பற்றி பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, ஸ்தோத்திரம் நிரம்பி வழியட்டும். எல்லாரும் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் நிரம்பி வழியட்டும். ஏன் ஸ்தோத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொல்கிறார் என்று கேட்டால், அருமையானவர்களே, கர்த்தர் அவ்வளவு ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அவைகளை எண்ணி முடியாது இல்லையா? வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது. பாருங்க, கடற்கரை மணலை எண்ண முடியாது. அதே போல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளையும் எண்ண முடியாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், சத்தமா சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். செய்ய போகிறார்ல, செய்திருக்கிறார். பாருங்க, எதன் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்தார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எதன் அடிப்படையில் அவர் நமக்கு நன்மைகளை செய்தார்? கல்வாரி சிலுவையின் அடிப்படையில் நமக்கு நன்மைகளை செய்தார். கல்வாரி சிலுவை இல்லை என்றால் நமக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. பாருங்க, கல்வாரி சிலுவை இல்லை என்றால் அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வேறு வழியே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, கல்வாரியை மறந்துடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இவங்க மனசில் நிற்கிறதெல்லாம் இவங்களுடைய ஜபம், இவங்களுடைய உபவாசம், இவங்களுடைய கண்ணீர், இவங்களுடைய தியாகம், இதைத்தான் மனசில் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் பெருமை பாராட்டுறாங்க நிறைய தேவனுடைய மக்கள். ஆனால் நாம வித்தியாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில தோல்வியா இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி தான். பாருங்க, அதான் பெரிய பாஸ்டர் அருமையா சொல்லுவாங்க, அநேக தேவனுடைய மக்கள் கல்வாரியை விட்டுட்டு கடுங்காப்பியை பிடிச்சிக்கிட்டாங்க. கடுங்காப்பி உபவாசம் பிரதர், அதுதான் ரொம்ப மேன்மையான அனுபவம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரே, அவர் கண் திறக்கப்பட்ட ஒரு மனுஷன். பாருங்க, நல்ல சத்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சத்தை பெற்ற மனுஷன், விசேஷமா கல்வாரியை குறித்து வெளிச்சத்தை பெற்ற மனுஷன். அவர் சொல்லுகிறாரு, நான் அல்ல, கிறிஸ்துவே. என்னுடைய மேன்மை அல்ல, என்னுடைய தியாகம் அல்ல, என்னுடைய உபவாசம் அல்ல, கிறிஸ்துவே. எல்லாரும் சொல்லுவோம், நான் அல்ல, கிறிஸ்துவே. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் அல்ல, கிறிஸ்துவே. பாருங்க, கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் என்னை ரட்சித்திருக்கிறது, கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது என்பதை பாருங்க அவர் உணர்ந்து சொல்லுகிறார். உலகத்திலேயே பெரிய பிரசங்கியார் அவர் தான். பாருங்க, பெரிய அளவிலே ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட ஒரு பிரசங்கியார். காரணம், கல்வாரி சிலுவை குறித்த ஒரு வெளிச்சம் அவருக்கு கிடைத்தது. தேவனுடைய மக்களே, இதுதான் கல்வாரி சிலுவையின் மூலமாய் நமக்கு காண்பிக்கப்பட்ட அந்த தயவுக்கு பேர் தான் கிருபை. கிருபை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க? கிரேஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? GRACE. அதுக்கு ஒரு பிரசங்கியார் விளக்கம் கொடுக்கிறாரு. God's riches at
கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். பாருங்க, தேவனுடைய ஐஸ்வர்யம் கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பலியிட்டதன் மூலமாக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் கிறிஸ்துவை பலியிட்டு அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. இயேசுனுடைய கல்வாரியை யோசித்து பாருங்க. முள்முடியை சூட்டி அவர் தலையில் வச்சு லத்தியை வச்சு அடித்தாங்க. அவருடைய முதுக பாருங்க வாரடினால அடித்தாங்க. வாரினாலே அவருடைய முதுகு பிக்கப்பட்டது, உழுத நிலம் போலானது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கைகளையும் கால்களையும் நமக்காக, எல்லாரும் சொல்லுவோம் எனக்காக, நமக்காக பாருங்க விறகு பழக்கிற ஆப்பினாலே உருவ குத்தினார்கள். அவருடைய விழாவிலே ஈட்டியை பாய்ச்சினார்கள். இதன் விளைவாகத்தான் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதன் விளைவாகத்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாயிருக்கிறோம், தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரிக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் இரக்கத்தால் நிறைந்தவர், தேவன் அன்பினால் நிறைந்தவர். வேதம் சொல்கிறது God is full of compassion. சங்கீதம் 145 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இரக்கத்தினால் நிறைந்திருக்கிறாரு. பாருங்க, ஒரு டம்ளர் இருக்குது. அந்த டம்ளர்ல பாதி தண்ணி இருந்துச்சுன்னா நீங்க அந்த டம்ளர் தண்ணீரால் நிறைந்திருக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க. முக்காவாசி தான் தண்ணி இருக்குமானால் பாருங்க அந்த டம்ளர் தண்ணீரால் நிறைந்திருக்குதுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா முழுவதும் நிறைந்திருக்கும் போது கண்டிப்பா சொல்லுவீங்க, தண்ணீரால் நிறைந்திருக்கிறது, அந்த டம்ளர்ல தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை என்று சொல்லுவீங்க இல்லையா? அதே போல அருமையானவர்களே, தேவன் இரக்கத்தினால் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரக்கத்தை தவிர, அன்பை தவிர அருமையான மற்ற காரியங்கள் அவரிடத்திலே இல்லை, மற்ற சுபாவம் அவரிடத்திலே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. சிலருடைய கேள்வி உள்ளத்துக்குள்ள என்னன்னா, கடவுளை நேசிக்கிறாரா? வேதம் சொல்லுறது நிச்சயமா நேசிக்கிறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாரு இல்லையா? நாம் படிக்காத ஆளு, நான் கிராமத்திலேருந்து வர்றேன், நான் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வர்றேன். நான் சொல்லுகிறேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, எங்களை நேசிக்கிற மாதிரியே கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. பாருங்க, தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் அன்பாக இருக்கிறபடினால, எல்லாரையும் நேசிக்கிறபடினால வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகிறாரு. பாருங்க, கடவுள் மிகப்பெரிய பரோபகாரி. அவரை போல ஒரு கொடை வள்ளலை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு சொல்றாங்க பாரி வள்ளல்ன்றாங்க. பாரின்னு ஒரு ஆளை பற்றி சொல்றாங்க. அவர் ரதத்தில் போயிட்டு இருந்தாராம். அங்க ஒரு கொடி பாருங்க படர்ந்து வளர்வதற்கு அந்த எதுவும் இல்லாம அப்படியே காத்துல ஆடிட்டு இருந்துச்சான். இந்த பாரி தேர அந்த இடத்துல நிறுத்திட்டு பாருங்க, அந்த கொடிக்கு அது படர்ந்து வளர்வதற்கு ஏதுவாக அந்த தேரை நிறுத்திட்டு நடந்து போயிட்டாராம். பாரி வள்ளல்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன், இயேசு அவரை காட்டிலும் பெரிய வள்ளலுங்க. நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கும்படியாக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையே அவர் கொடுத்திருக்கிறார், தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறாரு. அவரை போல ஒரு கொடை வள்ளலை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் அன்பாக இருக்கிறபடினால எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போவோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17 25வது வசனம் பாருங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். போதும். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். சில ஆட்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாருங்கிற உணர்வு வந்துச்சுன்னா, கர்த்தர் கொடுத்த நன்மைகளை பற்றிய ஒரு ஆழமான அறிவு வந்துச்சுன்னா பாருங்க, முறுமுறுப்பே இருக்காது. தாவீதை போல
நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவு நன்மைகளை அருமையானவர்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். தாவீது இந்த நன்மைகள்லாம் உணர்ந்ததுனால தான் அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி சத்தமா சொல்லுங்க எப்போதும் என் வாயில இருக்கும். ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் என்பதை அவன் புரிந்து கொண்டபடினால அவ்விதமாக சொல்லுகிறான். இந்த வசனத்துல நான் பார்க்கிறோம், கர்த்தர் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார். முதலாவதாக பாருங்க, தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய தேவனுடைய கிருபை பாருங்க. இன்னைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு மரணப்படுக்கையில் இருக்கிற நபரை நான் சந்தித்தேன். அவர் நடுத்தர வயது உள்ளவர். என்னை பார்த்து சொன்னார், ஐயா வாழ விரும்புகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் கர்த்தரை அவரால் விசுவாசிக்க முடியல, மறிச்சு போயிட்டாரு. கவனியங்கள், இப்படி ஒருத்தர் இல்லைங்க, 1000 பேர் 1,00,000 பேர் வாழ விரும்பியும் வாழ முடியாமல் போயிடுச்சு அவங்களால. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தரை பற்றி கொண்ட நாம இன்னைக்கு வாழ்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை அருமையானவர்களே விசுவாசித்த நாம் வாழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். இந்த இயேசு நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஜீவாதிபதியாகி இயேசு அநேக மரணங்களுக்கு நம்மை தப்பு வைத்திருக்கிறார், அநேக ஆபத்துகளுக்கு நம்மை தப்பு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, கர்த்தர் ஜீவாதிபதி, அவர் நம்ம கூட இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம். மோசே சொல்லுகிறான், கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டபடினாலே இந்நாள் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களே. அப்ப ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு சகோதரன் சொல்லுவார் பாருங்க, அவர் அவருடைய நண்பரோட எங்கேயோ சிறுவில்லிபுத்தூர் பக்கம் 2 வீலரில் போனாராம். போனவர் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி போச்சான். ஆக்சிடென்ட் ஆகி கடைசியில் போலீஸ் எல்லாம் பார்த்தா இவர் மறிச்சே போயிட்டாராம். மூக்கிலெல்லாம் கை வச்சு பார்த்து, நாடி துடிப்பெல்லாம் பார்த்து ஒன்றுமே இல்லையா, மறிச்சே போயிட்டார். கடைசியில் கொண்டு போய் அவரை மார்ச்சுவரியில் வச்சுட்டாங்களாம். மார்ச்சுவரின்னா உங்களுக்கு தெரியும், செத்த பிரேதங்களை வைக்கிற இடம். அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். அந்த பின்னால் போன நண்பன் அந்த மார்ச்சுவரி வாசலில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தானா, ஐயோ இந்த மாதிரி மறிச்சு போயிட்டானேன்னு சொல்லி. பாருங்க, 4 மணி நேரம் கழிச்சு அவர் மார்ச்சுவரியிலிருந்து உயிரோட எழும்பி வெளியே வந்துட்டாராம். நம்ம சுவிசேஷ கூட்டங்கள்லாம் சாட்சி சொல்றாரு பாருங்க, எழும்பி வெளியே வந்துட்டாராம். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா. அவர் சொல்றாரு, இயேசுநாதர் தான் என்னைய உயிரோட எழுப்பிட்டாரு. இயேசுவை நான் விசுவாசிச்சேன், எங்க அம்மா இயேசு விசுவாசிக்கிற ஒரு நபர், இயேசுநாதர் தான் என்னைய காப்பாத்திங்க கொண்டு வந்துட்டாரு. கவனிங்கள், அவருக்கு மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பெரிய நன்மைகளை அருமையானவர்களே இன்னைக்கு ஏராளமான மக்களுக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நாமும் உயிரோடு இருப்பது அவருடைய பெரிய தயவு. ஆமென். பாருங்க, மட்டுமல்ல சுவாசத்தை நமக்கு என்ன செய்யறாராம், தந்திருக்கிறாராம். மூச்சு விடுறீங்களான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியில தேவன் ஆதாம பூமியின் மண்ணினாலே சிருஷ்டித்து அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் சுவாசிக்கிற ஒரு மனுஷனாக மாறினான். அன்றைக்கு ஆரம்பிச்ச அந்த சுவாசம் இன்னைக்கு அருமையானவர்களே 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்கள் எல்லாருக்குள்ளேயும் பாருங்க, இந்த நேச்சுரல் லைஃப், இந்த இயற்கையான ஜீவன் இருக்கிறது. அதுக்கு காரணம் யாரு? நம்முடைய தேவன் தான். ஆகவே மூச்சு விடுறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? யோசித்து பாருங்க. இது வரைக்கும் செலுத்தலைன்னா, ஆண்டவரே நல்ல சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி என்று கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் சொல்லுகிறேன், இன்னும் நல்ல ஜீவனை கர்த்தர் பெருக செய்வார். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க அருமையானவர்களே, சில நேரங்களில் பாருங்க, நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு ஐசியூவில் இருக்கிற வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறதுக்கு போயிருக்கிறேன். உள்ள போகும்போது பாருங்க, வலதுபுறமும் இடதுபுறமும் பார்த்தா வயசுல கொஞ்சமானவங்க, அதாவது வாலிபர்கள், ஆண்கள் பெண்கள். பாருங்க, ஐசியூவில்
ஆக்சிஜன் மாஸ்கை மாட்டிக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க, மூச்சு விடுறதுக்கு திணறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு போவேன். ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது கண்ணில் இருந்து தாரதாரையாக தண்ணி ஓடும் எனக்கு. ஆண்டவரே, வயசில் குறைஞ்சவங்க இந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்களே, திணறிட்டு இருக்கிறாங்களே, எனக்கு நல்ல சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நல்ல சுவாசத்தை எனக்கு தந்தபடியால் உங்களுக்கு நன்றி. இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தரை அருமையானவர்களே நாம் துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர் ஜீவனையும் சுவாசத்தையும், அது மட்டுமல்ல எல்லா நன்மைகளையும் சகலத்தையும் கொடுக்கிறாரு. திருப்போம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம், சீக்கிரம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பானத்தின் சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பாருங்க, அனுபவிப்பதற்கு, எல்லாரும் சொல்லுவாங்க அனுபவிப்பதற்கு. சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, எதையுமே அனுபவிக்க கூடாது இந்த உலகத்துல. அனுபவிக்கிறதெல்லாம் பரலோகத்தில் போய் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வேண்டான்னு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் அருமையாக சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இவ்வுலகத்திலே நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு எப்படி கொடுக்குறாரா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் சாப்பாட்டுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்றாங்க, சாப்பாடு இல்லாமல் சாகிறவருடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது அப்படின்னு சொல்றாங்க. நாம கூட பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அருமையானவர்களே, என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இந்த தேவனுடைய பராமரிப்புக்குள்ளே வந்தோமோ அன்னைக்கு அருமையானவர்களே எல்லா உயிரினங்களையும் போஷிக்கிற ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக மாறிட்டார், சொந்த தகப்பனாக மாறிட்டாரு. அற்புதமான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க? அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிற தேசம், ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் எனக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிறைவின் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றும் இல்லைன்ற நிலைமை மாறி நிறைய இருக்குது. 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தார்கள் என்ற நிலைமை உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, எல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, உடையா இருக்கட்டும், அது தங்குகிற வீடா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், அருமையானவர்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 1994 வருஷம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வளாகத்தில் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சோம். பாருங்க, அப்ப வர்றவங்கெல்லாம் பஸ்ஸில் தான் வருவாங்க, சிட்டி பஸ்ஸில் வருவாங்க, நடந்து வர்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க, சைக்கிளில் நிறைய பேர் வருவாங்க, ஒன்று 2 டூ வீலர் தான் வரும், ஒரே ஒரு கார் தான் இருந்துச்சு. அது யாரு காருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கார் தான், ஒரே ஒரு கார் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், எங்களால் உள்ளே வர முடியல, அவ்வளோ கார் ஆகிப்போச்சு. பாருங்க, ஏராளமான டூ வீலரையும் அதை இதையும் பாருங்க கர்த்தர் ஏராளமாக தந்திருக்கிறாரு. இந்த சபையை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், ஜெய வார்த்தை ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆலயம். ஜெய வார்த்தை ஆலயத்தின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்ப நன்றி செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. நன்றினால நிரம்பி வழியணும் உள்ளோம். அருமையானவர்களே, இதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பாருங்க, இந்த உணவு, உடை, இந்த உலகத்துக்கு அடுத்த நன்மைகள், இதை விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆனா விசுவாசிகள் அவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள், அவர்களுக்கு விசேஷ நன்மைகளை கொடுக்கிறாருன்னு போட்டிருக்குது. அதுல பிரதானமானது என்னன்னு கேட்டீங்கன்னா பாவ மன்னிப்பு. எல்லாரும் சொல்லுவோம் பாவ மன்னிப்பு. பாவம் வந்து அருமையானவர்களே கொல்லுகிற ஒரு சக்தி. இட்ஸ் எ கில்லர் ஃபோர்ஸ். பாவத்தின் சம்பளம் மரணம்.
கொல்றது மட்டுமல்ல, மனுஷனை நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட பொல்லாத சக்தி, அருமையானவர்களே, இந்த பொல்லாத சக்தியை கர்த்தர் இயேசு நம்முடைய வாழ்க்கையை விட்டு நினைச்சிருக்கிறாரு, அகற்றி இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. இந்த உலகத்தில் பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கலாம், பெரிய இராணுவ தளபதியாக இருக்கலாம், அல்லது பெரிய விளையாட்டு வீரனாக இருக்கலாம், வீராங்கனையாக இருக்கலாம், பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பாவத்தின் அரசாட்சிக்கு கீழே இருந்து வெளியே வரவே முடியாது. பாவத்தின் அரசாட்சி அருமையான எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் பாவ கயிறுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கவனியுங்கள், அப்பேற்பட்ட பொல்லாத பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்குவது வேற எந்த ஒரு சக்தியும் கிடையாது, இயேசுவை தவிர. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எதற்கு வழி? பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு அவர் ஒருத்தர் தான் வழி. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க வந்திருப்பீர்களானால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும். பாவம் மன்னிக்கப்படாதவர்களாக நீங்க வந்திருக்கலாம், ஆனா நீங்க திரும்பி போகும்போது பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா போகலாம். இந்த இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். தாவீதிட்ட வந்து நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ சாகாதபடிக்கு உன் பாவத்தை கர்த்தர் உன்னை விட்டு விலக்கினார். என்ன அற்புதமான வசனம் பாருங்க. இந்த பாவம் இருந்துச்சுன்னா கொன்றும், ஆனா கர்த்தர் அற்புதமா இந்த பாவத்தை நம்ம விட்டு என்ன செய்திருக்கிறாரு, விலகி இருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று பாருங்க யோவான் எழுதுகிறாரு. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? நிறைய நன்மைகளை சொல்லிட்டே போலாம். ஒரே ஒரு நன்மையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திருப்போம் லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அருமையானவர்களே, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பெயரும் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறதா. யோசித்து பாருங்க. இன்னைக்கு எந்த கம்பெனியா இருக்கட்டும், அவங்க செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் விட்டுறாங்க. அந்த லிஸ்ட்டுக்குள்ள வரலன்னா யாரும் அந்த கம்பெனியில் போய் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது, இல்லையா? ரிசர்வேஷன் பண்றாங்க. ரிசர்வேஷன் பண்ணும்போது உங்க பேர் அக்செப்ட் ஆகலைன்னா, ஏற்கனவே ரிசர்வேஷன் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் உங்க பேர் லிஸ்ட்ல வராது. நீங்க பிரயாணம் பண்ணவே முடியாது. நான் யோசித்து பார்க்குறேன். நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க, அந்த நாட்களில் ரிசல்ட் ஓட்டுவாங்க. மே மாதம் முதல் வாரம் பாஸா ஃபெயிலா அப்படின்ற அந்த ரிசல்ட்டை வெளியே இருக்கிற போர்டில் டைப் அடித்து ஓட்டுவாங்க அந்த நாட்களில். இப்போல்லாம் வேறு மாறிடுச்சு. இப்போ நெட்டில் போட்டு விட்டுறாங்க. அப்போ ஸ்கூலில் தான் அதை ஒட்டியிருப்பாங்க. எங்கள் அப்பா, நான் வந்து மலைப்பிரதேசம் பாருங்கள், எங்கள் அப்பா மலைப்பிரதேசத்தில் இருந்தாங்க. அங்கே போய் இருப்பேன். ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் தான் ஸ்கூலில் போய் ரிசல்ட் பார்க்க முடியும். ரிசல்ட் போட்டாங்கன்னு கேள்வி வந்துச்சுன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், போய் பார்த்துட்டு வா அப்படிம்பாரு. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப நல்லா படிக்க மாட்டேன் பாருங்கள். இந்த 40, 35, 40, 50 இவ்வளோ தான் வாங்குவேன். ஆகவே ரிசல்ட் பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு வருவேன். ஸ்கூலுக்குள்ளே போகும்போதே திக்குன்னு அடிக்கும் எனக்கு. பாஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை ஃபெயில் ஆக்கி விட்டுருப்பாங்களான்னு. ஆகவே அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது அந்த கீழே ஃபெயில் லிஸ்ட்டை தான் முதல்ல பார்ப்பேன், அதில் இருக்குதா நம்ம பேருன்னு. அதில் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே அப்படி லேசாக எட்டி பார்க்கும்போது அங்கே இருக்கும் என் பேர். யோசித்து பாருங்க, 7ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி போயிட்டப்பான்னு சொல்கிறதுக்கு அப்படி ஒரு லிஸ்ட்டை அடித்து பேரை ஒட்டியிருந்தாலே அவ்வளவு சந்தோஷம்.
நான் சொல்லுகிறேன், யாருமே நுழைய முடியாத அந்த பரலோகத்துக்குள்ள, பரம இன்பத்துக்குள்ள நுழைவதற்கு நம்ம பேர் அங்க அடிச்சு ஒட்டிருக்கிறாங்கங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் ஒன்று வேணுமா? தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஏராள நன்மைகளை தந்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து இம்மையிலும் மறுமையிலும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம எண்ணி பார்த்து நம் கர்த்தரை என்ன செய்ய போகிறோம்? துதிக்க போகிறோம். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஓ, glory to Jesus. Glory to Jesus. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து விட்டோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. Glory to Jesus. Hallelujah, hallelujah. Praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord. சத்தம் போதாது. Glory, 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 glory. Praise you Lord. Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். 2025 ஆண்டு எனக்கு வெற்றியின் ஆண்டு. இந்த ஆண்டை தேவன் நன்மைகளினால் முடிசூட்டுகிறார். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். நான் வாளாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன். கர்த்தர் சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடுகிறது. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது. என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது. கர்த்தர் என்னை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நான் சுகவான், நான் பலவான், நான் ஆரோக்கியவான், நான் சௌக்கியவான், நான் சமாதானவான், நான் ஐஸ்வர்யவான். எங்கள் சபை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாங்கள் 2025 ஆண்டிலே வாழ்ந்து சுகமாயிருப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமோ? எண்ணாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம். எண்ணாகமம் 22:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரியோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வழிகளிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஒரு சில பின்னணி சத்தியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இவர்கள் ஆபிரகாமுடைய புத்திரர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். அந்த யாக்கோபுடைய பெயர்தான் அருமையானவர்களே இஸ்ரவேல் என்று தேவனாலே மாற்றப்பட்டது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
ஆதியாமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தில் எப்படி பார்க்கிறோம். ஆதியாமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது வெடியும் அளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாதே கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் என்றார். பாருங்கள், யாக்கோபு என்பது ஈசாக்கு தந்த பெயர். யாக்கோபு என்றால் எத்தன் என்று பொருள். ஏமாற்றுகிறவன். தேவன் அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்பதை முதலாவது வேதத்திலிருந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்து சபை விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இவ்விதமாக சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று அவர் எழுதுவதை பார்க்கிறோம். ஆகவே இது நமக்கு இன்றைக்கு பொருந்துகிறதா இருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்திலே எரேமியா 31:3 விதமாய் வாசிக்கிறோம். எரேமியா 31:3. பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். விசுவாசிகளுக்கு இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு இது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். 3 காரியங்கள் எங்கே சொல்கிறார். பூர்வ காலம் முதல் அவர் நம்மேலே அன்பாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது, அநாதி சிநேகத்தால், எட்டர்னல் லவ், ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அன்பினாலே, தெய்வீக அன்பினாலே நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது, ஆகவே காருண்யம் என்ற கயிற்றினாலே நான் உன்னை கட்டி இழுத்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
நாம் அவர் கையை பிடிச்சிருந்தா கை நழுவிடும். ஆனால் அருமையானுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் கையை பிடிக்கல, காருண்யம், அன்பு, அளவில்லாத அன்பு, தெய்வீகமான அன்பு, அந்த அன்பின் கயிற்றினாலே நான் உன்னை கட்டி என்னிடமாய் இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த 1ஆம் தேதியிலே இந்த 3 உண்மைகள் உங்கள் மனதிலே பதியட்டும். பூர்வ காலம் முதல் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்வினை தீவினை செய்வதற்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது அல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதுதான் இந்த 1ஆம் தேதி நாம் கவனிக்க வேண்டியது. நாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் நம்மேலே அன்பு வைத்து விட்டார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அதனால் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதி அந்தமில்லாத சிநேகம், ஆரம்பம் முடிவு இல்லாத ஒரு சிநேகம், தேவரகமான சிநேகிதம். அருமையானுடைய தேவன் இவ்விதமான ஒரு அன்பினாலே நம்மை நேசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசியாக தேவன் காருண்யம் எனும் கயிற்றினாலே நம்மை கட்டி வைத்திருக்கிறாராம். விலக முடியாத ஒரு அன்பு, அறுக்க முடியாத ஒரு அன்பு. அருமையானவர்களே, இந்த தெய்வீக அன்பினாலே கர்த்தர் நம்மை கட்டி வைத்திருக்கிறார். ஆகவே வாழ்க்கையிலே இந்த முதல் நாளில் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னை பூர்வகாலம் முதல் நேசிக்கிறார். அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார். காரணம் எனும் கயிற்றினாலே என்னை என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய தொழிலையும் எல்லாவற்றையும் கட்டி வைத்திருக்கிறார் என்ற சத்தியம் உங்களுடைய மனதிலே பதிவதாக. தேவனுடைய வார்த்தை பொய் உரையாது என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ வாசிக்கிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனம். எண்ணாகமம் 22:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரியோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளியிலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் ஏமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். பாலாக் மோவாபின் ராஜா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடினாலே மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானவரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்வது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். அவன் பேரும் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆயிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்திவிடலாம்
என்று சொல்ல சொன்னான். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற அந்த காட்சியை இங்கே தேவன் எழுதி வைத்திருக்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் அவர் புறப்பட்டு வருகிறார்கள். போகிற வழியில் இந்த மோவாபினுடைய சமவெளி இருக்கிறது. அங்கே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவளை பார்த்த மாத்திரத்தில் இந்த ராஜாவுக்கு பயம் வந்து அவர்களை சபிக்கும்படி குறி சொல்கிற பிலேயாமுக்கு கனவான்களை அனுப்புகிற காட்சியை பார்க்கிறோம். பிலேயாம் அவர்களை அவன் வீட்டில் அன்று ராத்திரி தங்க வைத்தான். அன்று இரவு தேவன் அவன் வீட்டிற்கு வந்தார். இந்த கடைசி பகுதியை மறுபடியும் நான் வாசித்து காண்பிக்கிறேன். அன்று இரவு தேவன் அவன் வீட்டிற்கு வந்தார். அருமையானவர்களே, தேவன் யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? தேவன் யார்? நாம் யார்? நம்ம நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம் என்பதை இந்த காலவெளியிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தேவன் அன்று இறங்கி பிலேயாம் வீட்டுக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. பிலேயாம் ஏறி போகவில்லை. பாருங்கள், தேவன் இறங்கி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்காக, தம்முடைய ஜனத்திற்கு ஒரு அரணாய் இருப்பதற்காக, தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்காக தேவன் பரலோகத்திலிருந்து பிலேயாம் வீட்டுக்கு இறங்கி வந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த முதல் நாளிலே பிரச்சனை என்று வரும்பொழுது, எதிரி நமக்கு விரோதமாக வரும்பொழுது, அவன் வருவதற்கு முன்பதாகவே தேவன் ஆயத்தப்பட்டு விடுகிறார். எதற்கு? நம்மை பாதுகாப்பதற்கு. அநேக மக்களுக்கு தெரியாததுனால வாழ்க்கையில் வருகிற கஷ்டம் எல்லாம் ஒன்று தேவன் அனுப்புகிறார் அல்லது தேவன் அனுமதிக்கிறார் என்பது இவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே ஜெபிக்கக்கூடிய ஒரு தைரியம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழந்து போகிறது. கவனியுங்கள். ஆகவே இங்கே தேவன் அனுமதிக்கவில்லை, தேவன் அனுப்பவும் இல்லை, தேவன் பாதுகாத்தார் என்பதை வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணுறேன். பாருங்க, ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கும் பிரச்சனை வருகிறது என்பது தெரியாது. அப்படி தலைவனாகிய மோசேக்கு பிரச்சனை வருகிறது என்பது தெரியாது. சபிக்க எதிரிகள் காத்திருக்கிறார்கள். இவர்களை கட்டுப்போக பண்ண எதிர்ப்பு அங்கே ஆயத்தமாக இருக்கிறது என்பதற்கு முன்பதாக தேவன் ஆயத்தமாகிவிட்டார் அவர்களை பாதுகாப்பதற்காக. ஆகவே அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற அந்த ஆபத்தை இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி பிலேயாம் வீட்டுக்கு வந்தார் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை. தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, எண்ணாமம் 22:9 வாசிக்கிறேன். தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான்.
இப்போ இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 12ஆம் வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சத்தமாக வாயைத் திறந்து சொல்லுவோம். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், என்னை யாரும் சபிக்க முடியாது. மறுபடியும் ஒரு முறை சொல்லலாம். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், யாரும் என்னை சபிக்க முடியாது. பாருங்கள், எல்லாம் ஆழமான சத்தியங்கள். தேவன் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், எவ்வளவு ஆவலாய் உங்களை பாதுகாக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வோமானால் சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவு உங்களை எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையாக்கும். எல்லா பயத்திலிருந்தும், எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா பிசாசின் கண்ணிலிருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். இதை நாம் எவ்வளோ ஆழமாய் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு ஆழமாய் இந்த சத்தியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ பிள்ளையை மட்டும் கத்த சொல்லிட்டாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ போகவும் வேண்டாம், சபிக்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அருமையானவர்களே, தேவன் ஒரு முறை திட்டமாய் நம்மிடத்தில் எதையாவது பேசுவாரானால் அதற்கு பின்பு மாறமாட்டார் என்பதை நீங்கள் இந்த காலை வேளையிலே கற்றுக்கொள்ளுங்கள். மாறமாட்டார். நாம் பிடிவாதமாக அதன் பின்னாலே போகும்போது தேவன் அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதனாலே பிரச்சனை வரும். ஏனென்றால் இந்த பிலேயாம் புறப்பட்டு கழுதை மேலே ஏறி போனான், திரும்பி வரவில்லை, அங்கே மரித்து போனான் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, பிரியமானவனே, பாவம் மன்னிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று 3 யோவான் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் பாதுகாவலாக இருப்பது தேவனுடைய சித்தம். அருமையானவர்களே, எல்லா ரீதியிலும் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல தரமான ஒரு நிலையிலே இருக்க தேவன் விரும்புகிறார். என்றும் என்றும் அதுதான் தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய வாழ்க்கை குறித்து. ஆகவே தேவனை குறித்து சரியான ஒரு விசுவாசத்தை நாம் வேதத்திலிருந்து அருமையானவர்களே உள்ளே வைப்போமானால் என்ன விசுவாசிக்கிறோமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிலேயாம் அவர்களை இங்கே தங்க வைத்தான். கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டாம். கதை அதோடு முடிச்சிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கு இன்னும் அதிகமான பெரிய கனவான்களை திருப்பி அனுப்பினான். பிசாசு அருமையானவர்களே அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டாலும் கர்த்தர் அவன் தலையை
கல்வாரியில் சிக்கியிருந்தாலும் செத்து போகல, உயிரோடு தான் இருக்கான். பாருங்க, அவனுடைய முயற்சிகளை அவன் கைவிடாதபடி பெருக்கிக் கொண்டே போகிற ஒரு நபர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிழையாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் பாலாக்கு விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. இன்னும் அதிகமான கனவான்களை அனுப்பினான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பாருங்கள், பிழையாம் அவர்களை அங்கே தங்க வைத்தான். அவரிடத்துல சொன்னான் நான் வர முடியாதுன்னு. ஆனால் அவர் விட்ட பாடில்லை, கையோடு இழுத்துட்டு போயிட்டாங்க. கழுதையில் ஏறி அவன் அருமையானவர்களே பாலாக்கிட்ட போகிறான். போகிற வழியில் என்ன நடந்தது என்று சத்திய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எண்ணாமும் 22வது அதிகாரம் 31வது வசனம். எண்ணாமும் 22:31. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற தூதனை கண்டு தலை குனிந்து பிலேயாம் முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ அவன் கழுதையை இதனுடைய 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். ஒரு பாடத்தை பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டார், முதலாவது நீ போக வேண்டாம். பிலேயாம் பிடிவாதமாக அருமையானவர்களே போக வேண்டும் என்று விரும்பினான். ஏன்? பாலாக்கு அரண்மனையில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் அதன் மேலே பொருளாசை அருமையானவனை கொண்டு போட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவை பிடிவாதமாக போகணுன்னு உள்ளத்துக்குள்ளே வச்சுருக்கான். வாயில் சொல்கிறான், பாருங்க, நான் வர முடியாதுன்ட்டு. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சில காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லும்போது, விளக்கும் பொழுது, அது உங்களுடைய நலனுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று, உங்களுடைய நல்ல எதிர்காலத்திற்கென்று நீங்கள் அருமையானவர்களே வாழ்ந்து சுகமாயிருப்பதற்காக கர்த்தர் காட்டுகிற வழி என்பதை எப்போதும் புரிந்து கொண்டு முதலாவதாகவே அருமையானவர்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கிறது தான் நல்ல கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சுத்தம் அல்ல உம்முடைய சுத்தம் ஆக கடவுது. சவுல் கர்த்தரை சந்தித்த பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சுத்தமாக இருக்கிறீன்னு கேட்டான். ஆழமான ஜபங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முழு வாழ்க்கையும் அருமையான உள்ளே கொண்டு வருகிறது. தேவ சித்தத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது, ஒருவேளை நம்முடைய மாம்சீகமான மனது அதை விரும்பாவிட்டாலும் நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிடிவாதமாக அருமையானவர்களே பாருங்கள், கர்த்தர்கிட்ட நிற்கும்போது கர்த்தர் போச்சொல்லாம், ஆனால் வழி வாய்க்காது. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனாலே நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். பாருங்க, நமக்கு அநாதி சிநேகத்தினாலே நம்மை சிநேகிக்கிற கர்த்தர், அன்பின் கயிற்றினாலே கட்டி வைத்திருக்கிற கர்த்தர், இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்படி இந்த கண்களை திறந்து விடும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜபிக்க வேண்டும். கர்த்தர் அன்பின் கயிற்றினாலே கட்டி வைத்து நல்ல ஒளிமயமான பாதையை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் போது, அருமையானவர்களே, பிடிவாதமாக நிற்போமானால் கர்த்தர் நம்முடைய எதிரியாய் நிற்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இங்கே கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீ போ, பிடிவாதமாக போகணுன்னு சொன்னால் போ, ஆனால்
நான் சொல்லுகிற வார்த்தைகளை மாத்திரம்தான் நீ பேச வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். அங்கே போனால் பாலாக் அருமையானவர்களே 3 இடங்களிலே பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தினான். 3 இடங்கள் பாருங்கள், 3மே மலை உச்சியில் உயரமான ஸ்தானத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சபிப்பதற்கு வசதியாக இருக்கும் சொல்லி பாலாக் 3 மலை உச்சிகளுக்கு இந்த பிள்ளையாம கூப்பிட்டு கொண்டு போனான். 3 மலை உச்சியிலும் 3 பலிபீடங்களை கட்டினார்கள். 3 பலிபீடங்களிலும் 21 ஆட்டுக்கடாக்களையும் 21 காளைகளையும் பலியிட்டார்கள். கற்பனை பண்ணி பாருங்கள், ரத்தம் ஆறாக ஓடிட்டு பிலேயாம் சபிக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். வாயத்திலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாத்திரம் வருகிறது. ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவளை யாரும் சபிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே கர்த்தருங்க சொல்கிறார் பாருங்க, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை யாருமே சபிக்க முடியாது. ஆகவே செய்வனை பிலிசூனியும் மாந்திரியும் இவர்களுக்கெல்லாம் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிற மக்கள், நீங்கள் விடுதலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். தேவன் அன்பின் கைத்தினாலே உங்களை கட்டியிருக்கிறார். யாரும் உங்களுக்கு மந்திரவாதம் வைக்க முடியாது. ஆகவே பிலிஸ்தீனியர்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே மோசே ஒரு முயற்சி எடுக்கலை. 30 லட்சம் இஸ்ரவேல் ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர்களை சபிக்க முடியவில்லை. ஏன்? தேவன் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்திருந்தார். பிலேயாம் ஆகவே அவன் ஒரு இடத்துல சொல்கிறான், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் அதை திருப்ப முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை போய் ஆசீர்வதின்னு கர்த்தர் என்று சொல்லியிருக்காரு, கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதை நான் திருப்ப முடியாது. அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்ப முடியாதுன்னு அந்த மாந்திரவாதி சொல்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த 1ஆம் தேதி நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், உலகத்திலே பாதுகாவலான ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் நடத்தி கொண்டிருக்கிற தேவன், வானத்தையும் பூமியும் கட்டுப்படுத்துகிற தேவன், அவர் நமக்கு பாதுகாவலாய் அரணாய் இருக்கிறார். இது முதலாவது ஆசீர்வாதம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இனி 2வது ஆசீர்வாதத்தை நான் காண்பிக்கிறேன். 2வது ஆசீர்வாதம் அருமையானுடைய பெருக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே இந்த ஒரு பகுதியை வாசிக்க, யோசேப்பு எகிப்து தேசத்தின் அதிபதியாக நியமிக்கப்பட்டான். தன் தகப்பனாகிய யாக்கோபை எகிப்துக்கு அழைத்தான். யாக்கோபோடு 70 பேர் எகிப்துக்கு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 46:27 எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் கடந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அன்றைக்கு யாக்கோபு முதலாவது போனான், அவன் சந்ததி தான் இந்த இஸ்ரவேலர். மொத்தம் 430 வருஷம் அங்கே இருந்தார்கள்.
அதில் கிட்டத்தட்ட 350 வருஷம்தான். அதுக்குள்ள இந்த 70 பேர் 30 லட்சம் பேராய் அருமையானவர்களே பெருகிவிட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு அதிசயம். தேவன் அதிசயத்தை செய்கிற தேவன். தேவன் தமது ஜனங்களை பெருக செய்கிற தேவன், பெருக விரும்புகிற தேவன். அதனுடைய மாறாத திட்டம். இது சபையை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது. சபையில் 10 பேர் 5 பேர் இருக்கிறது. அது பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த தேவனுக்கு அவமானம், மரியாதை குறைவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் எதையும் எப்படியும் செய்ய வல்லவர். அவரால் எல்லாம் முடியும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய குடும்பம் அது 10 பேர் 5 பேராக இருக்கிறது. அது தேவனுக்கு அவமகிமையை கொண்டு வருகிறது. ஆகவே சபை பெருகிறது தேவனுடைய இஷ்டம், தேவனுடைய ஆசை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவருடைய குடும்பமாகிய அந்த இஸ்ரவேலை தேவன் அதிசய விதமாக பெருக்கி கொடுத்தார். அவர்கள்தான் அருமையானவர்களே இங்கே மோபின் சமவெளியிலே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் நிழல் நாம் நிஜமாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபை அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நிஜமாக இருக்கிறார்கள். ஆகவே சபை பெருக வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஒரு தாகமும் விசுவாசிகளுக்கு மனதிலே முதலிடத்தில் இருக்க வேண்டும். பாருங்கள், 1 2 3 சொல்கிறோம். எல்லாவற்றையும் அருமையானவர்களே நாம் ஆசைப்படலாம். ஆனால் ஆசையிலே ஒரு ஆர்டர் இருக்கிறது. அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏனென்றால் நன்மையான எல்லா இவைகளையும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காகவே படைத்திருக்கிறார். உலகத்தை அவர் நேசிக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை, சபையை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை 1 மடங்கு அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் விசேஷமானவர்கள். ஆகவே ஒரு ஸ்பெஷல் லவ் அது இவர்கள் மேலே இருக்கிறது. ஆகவே இவர்கள் பெருக வேண்டும். இந்த பெருகின கூட்டம் இன்னும் அதை அநேகரை கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. தேவனுடைய ஆசை நம்முடைய ஆசையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை கொளிக்கும் என்பதை இந்த காலை வேளையிலே முதல் நாளிலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். வாழ்க்கை கொளிப்பதற்கு, வாழ்க்கை தரம் உயர்வதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டியதில்லை. அருமையானவர்களே, நாம் தேவனை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ஆசை நம்முடைய ஆசையாய் இருக்க வேண்டும். அதை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே சபை அது பெருக வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே அது பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதல் நாளில் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் உங்களுடைய ஆசை பெருகட்டும். அதற்கேற்றார் போல சபையும் நிச்சயமாக பெருகும். ஏனென்றால் இன்றைக்கு இஸ்ரவேலை பெருக பண்ண விரும்பின தேவன் இன்றைக்கு சபை பெரிதாக இருக்க வேண்டும், நல்ல பிரபலியமாக இருக்க வேண்டும், நல்ல ப்ராஸ்பரஸாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த ஆசை உங்களுடைய ஆசையாக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க ஆசீர்வாதங்கள் உங்களை சேரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 3வது ஆசீர்வாதம் அருமையானவர்களே, பொருள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால்
ஞானியாகி சாலமோன் அவன் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று அவன் சொல்லியிருக்க பார்க்கிறோம். தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி? இன்றைக்கு சிலர் பொருள் வேணும்னு சொல்கிறாங்க, சிலர் பொருளே இருக்கக்கூடாது. சில விசுவாசிகள் பிடிவாதமாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எது சரி என்பதை தேவனுடைய வேதத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். அதை ஃபாலோ பண்ண வேணும். யார் விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பெருக்கமாக இருந்தது மாத்திரமல்ல, ஏராளமான பொன்னையும் வெள்ளியும் தேவன் 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 அவர்களுக்கு கொடுத்தார். அவர் போய் திருடலை, அவர் கள்ளக்கணக்கு எழுதி சம்பாதிக்கலை, அல்லது எதிர்பார்க்கவும் இல்லை. நேற்றைய தினத்தில் ஏழைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். எகிப்தியரை கொள்ளையாடி இஸ்ரவேலருக்கு தேவன் பொன்னையும் வெள்ளியும் வஸ்திரங்களையும் அவர் வாங்கி கொடுத்தார் என்று சத்திய வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அன்றைக்கு ஒருத்தர் கேட்டார், தேவன் கொள்ளையடிக்கலாமான்னு சொல்லி. கொள்ளைன்னா வாசிக்கும்போது நமக்கு ஒரு அறிவு தேவையாக இருக்கிறது. 400 வருஷம் வேலை செய்கிறாங்க, சரியான சம்பளம் கொடுக்கவே இல்லை, சரியான தங்குமிடம் கொடுக்கவே இல்லை, சரியான வஸ்திரம் கொடுக்கல. ஆகவே அவங்களுடைய சேலரி எல்லா போனஸு எல்லாத்தையும் கர்த்தர் பிடுங்கி நியாயமாக இவங்க கையில் அருமையானவர்களே அதை கொடுத்து விட்டார்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் அநீதியான காரியங்களை செய்கிறவர் அல்ல. ஆகவே உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சிலர் உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கலாம். வரவேண்டிய பணம் அது கட்டப்பட்டு இருக்கலாம். இது எல்லாவற்றின் தேவன் கட்டவிழ்த்து வட்டியும் முதலும் அவங்களுக்கு தருவார் என்று இந்த முதல் நாளிலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் தேவன் மாறாதவர். இஸ்ரவேலின் தேவன் தான் இன்றைக்கி நம்முடைய தேவன். சங்கீதம் 105 37 சங்கீதம் 105 37 விதமாக வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இதுக்கு மேலே தெளிவாக எப்படி சொல்ல முடியும்? இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அருமையானவர்களே, வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறார்கள் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நான் வெறுங்கையோடு நான் உங்களை அனுப்ப மாட்டேன். ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். மோசே கர்த்தர்ட்ட சொல்லலை, ஆண்டவரே வழிக்கு செலவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது பாக்கெட் மணி கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலை, உபவாசித்து ஜெபிக்கவில்லை. இஸ்ரவேலர் கேட்கவும் இல்லை, எங்களுக்கு பொன்னையும் வெள்ளியும் தந்தாலுடைய நாங்கள் எய்த்து விட்டு போக மாட்டோம்னு சொல்லி அவங்க கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அருமையானவர்களே, ஆனால் அவரே வெள்ளியும் பொன்னியும் கொடுத்து அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளை அருமையான வெறுங்கையாய் இந்த பூலோகத்திலே வாழும்படி விரும்புகிற தேவன் அல்ல, அருமையானுடைய நிறைவின் தேவன் அவர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்புகிறது மாத்திரமல்ல, அது நிரம்பி வழிகிறது. காரணம் 4 பேர் அந்த வழிகிறத அவர்கள் குடிக்க வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை கர்த்தர் பிடித்திருக்கிறார். நாம் அருமையால் ஒன்றுமில்லாத எம்டி பாக்கெட்டாக இருப்போம்னு சொன்னால், வெறுங்கையாக இருப்போமானால்
எந்த ஆத்துமாதாயம் பண்ண முடியாது, அருமையான யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ் வேதாமத்திலே வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் என்று அருமையானவர்களே எழுதப்பட்டிருக்கிறது. இது மொழிபெயர்ப்பு தவறு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்னு போடல, வெள்ளி பொண்ணுங்கிறத லோடா அவங்க மேலே ஏற்றி அனுப்புனார்னு போட்டிருக்கு. என்ன ஆச்சரியமாக இருக்குது! இன்னைக்கு பொண்ணை தொடலாமா, தொட்டால் பரலோகத்துக்கு போவாங்களான்னு சொல்லி இன்னைக்கு எடறி போனார்கள். தரித்திர குழிக்குழு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தை அவமரியாதைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரையும் ஆதாயப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். ஏதாவது நல்லது சுசேஷத்திற்காக செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, காசு இல்லை, ஏன் அறிவில்லை. அருமையானவர்களே, தேவனுக்கு மேலே நாம் அந்த பெரிய ஆளுகளா? ஆகவே அவர் தான் பொன்னையும் வெள்ளியும் லோடாக இஸ்ரவேல் மேலே ஏற்றி சுமந்துட்டு போன்னு சொல்லி அருமையானவர்களே இந்த லோடை தேவன் அனுப்பினாலும் போட்டிருக்கு. தேவன் அருமையானவர்களே அவர் செய்கிறது ஃபைனல். அப்படியே நான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா அவர் செய்கிறது எல்லாமே கரெக்ட் தான். அவருக்கு தப்பே செய்ய தெரியாது என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சுபாவம் அது. ஆகவே அவருடைய வேதத்தை ஃபாலோ பண்ணால் போதும். 4 பேர் கேள்வி பண்ண தான் செய்வான். ஞான அறிவில்லாதபடி கேள்வி கேட்கலாம், அது நமக்கு தேவையில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, அதுதான் கேள்வி. யாருக்கும் பதில் சொல்லும்படி நான் அழைக்கப்படவில்லை. காரணம், யாரும் எனக்காக ரத்தம் சிந்தவில்லை. ரத்தம் சிந்தின தேவன் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தால் நலமாக இருக்கும். போதகர்கள் குருட்டு பாரம்பரியத்தை பின்பற்றாதபடி வேதத்தை ஃபாலோ பண்ணால் நல்ல வாழ்ந்துருக்கலாம், செழித்திருக்கலாம், கொளித்திருக்கலாம், நல்ல எதிர்காலத்தை எட்டியிருக்கலாம். எல்லாம் போயிடுச்சு, நாட்கள் எல்லாம் வீணாக போயிடுச்சு. அநேக போதகர்கள் கவனிங்கள். ஆகவே பொருள் தேவன் தருகிற ஆசீர்வாதம். சத்தியவேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே, ஆசீர்வாதம்னு போல கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு வேதனையை கூட்டார். இங்கே ஐஸ்வர்யம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்சி ஒரு வேதனை இல்லை, செமக்கணும், அதுதான் செமந்துட்டு நடக்கணும், அதுதான் வேதனை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், தொழில் எல்லாவற்றையும் இவ்விதமாய் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். இந்த வருஷத்திலே இது மெய்ப்பொருளாய் கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். 4வது ஆசீர்வாதம் சுகம், ஆரோக்கியம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சபை மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பங்கு ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, வியாதியற்ற ஒரு நல்ல சுகமான ஒரு வாழ்வு. அதை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே கொடுத்த ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தீர்க்காயுசு என்பது நீடிய நாட்கள் மாத்திரம் கிடையாது, நீண்ட வாழ்வு மாத்திரம் கிடையாது. வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, தோல்வி இல்லை, அவமானம் இல்லை, நல்ல வாழ்வு. அதோடு சேர்த்து நீடிய நாட்கள். இது தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலருக்கு தேவனுடைய சித்தம். இப்படிப்பட்ட வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இங்கே
சங்கீதம் 105:37 விதமாய் வாசிக்கிறோம். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. மொத்தம் எத்தனை பேர்? 30 லட்சம் பேர். நேற்றுக்கு வரைக்கும் பலவீனமாக தான் இருந்தாங்க. ஏன்னா 400 வருஷம் அடிமையிலாக இருக்காங்க. நல்ல சாப்பாடு கிடையாது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள், கட்டப்பட்ட மக்கள், பிசாசானவன் அவர்களை பழி வாங்கிட்டு இருந்தான். எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாளில் மாற்றி போட்டார். நேற்றுக்கு பலவீனமாக இருந்தவன் இன்றைக்கு பலவானா இருக்கான். முடியுமாயா இது? தேவனாலே எல்லாம் கூடும். நாம் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். வானத்தையும் பூமியும் படைத்தவர், மக்களுக்கு சரீரத்தில் பலத்தை கொடுக்கிறது அற்பமான காரியம். உன்னை குணமாக்குவது கர்த்தருக்கு அற்பமான காரியம். உன்னை பலப்படுத்துவது கர்த்தருக்கு அற்பமான காரியம் என்பதை மனதில் வைத்துக்கொள். இது கர்த்தர் உன்னை பற்றி மனதில் வைத்திருக்கிற அவருடைய நினைவு, சுகம், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, தீர்க்காயுசு, இதை இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்தார். நமக்கும் அருமையான செய்ய விரும்புகிறார். சபை ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவி பெற்றவர்கள், தேவனுடைய மக்கள் எல்லாரும் சுகவான்களாய் இருக்கும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவனே, பாவம் நீக்கப்பட்டவனே, உன் மனது வாழுகிறது போல நீ சரீரத்திலும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் அருமையானவர்களே 3 யோவானில் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தான் வியாதியை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறது எவ்வளவு அறிவீனம் பாருங்க. வேதம் அருமையானவர்களே இஸ்ரவேலுக்கு எது செய்ததோ அதை சபை மக்களாகிய ஆபிரகாமுடைய புத்திரராகிய உங்களுக்கு செய்ய விரும்புகிறது. ஆகவே நீங்களும் நானும் இந்த ஆரோக்கியவான்களாக இருக்கிற இந்த லிஸ்டில் இருக்கிறோம். இது விசுவாசத்தை பொறுத்தது. நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் வியாதியாக இருக்க கர்த்தருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அது அவருக்கு அவமானம். கர்த்தர் வருத்தப்படுகிறார். அவர் என் மேலே பிரியப்படும்படி இந்த வியாதி என்னை விட்டு ஓடும்படி நான் ஆசைப்படுகிறேன் என்று நாம் உள்ளே விசுவாசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே சுகமும் பலனும் நீடிய வாழ்வும் அது சபை மக்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். எண்ணாமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் அவர்களுக்கு உண்டு 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 என்று கர்த்தர் சொல்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் பரலோகத்திலிருந்து அருமையானவர்களே உண்டு. ஏனென்றால் அதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அந்த ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார் நாம் புரிந்து கொள்ளும்படி. ஆகவே நாம் இன்றைக்கு அதை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, கிளைம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுகம், ஆரோக்கியம், அது கர்த்தர் வைத்த 4வது ஆசீர்வாதம். 5வது அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். திட்டமிட்டு அவர்கள் பாவம் செய்வதில்லை. ஆனால் ஒருவேளை தவறு வாழ்க்கையில் ஏற்பட்டால்
அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் இந்த பாவ மன்னிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை கொடுத்தார். அது நமக்கும் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், ஆசையாக இருக்கிறார். வாசிக்கிறேன். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எண்ணாகமம் 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இன்னைக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் ஒரு பூத கண்ணாடி வச்சுட்டு வந்து என்ன தப்பு போட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கிற வேலையிலேயே இருக்காருன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, விசுவாசம் அப்படி இருக்கனாலே வாழ்க்கையும் இப்படி இருக்கிறது. 2 பெரிய கண்ணு என்னைய பார்த்துட்டே இருக்குதுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நான் ரசிக்கப்படும் வரைக்கும் எனக்கு ஒரு பயம் என்னை ஆட்டி படைத்ததுன்னு ஒரு பிரச்சனை யார் சொல்கிறாரு. 2 பெரிய கண்ணு, தேவனுடைய கண்கள், என்ன தப்பு போட்டிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அடி கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காரு. ஆகவே விபத்து வரப்பு வருது, மரணம் வரப்பு வருது என்ற பயம் வாழ்நாள் புறாவும் ரட்சிக்கப்படும் வரைக்கும் அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இல்லை, பிசாசனுடைய பொய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, குற்றம் பார்க்கிறது இல்லைன்னு போட்டிருக்கு. ஏதோ தப்பு ஒரு சின்ன ஒரு வலிக்கிட்டா திரும்பி எழும்பி விடலாம் என்றால் வேதம் சொல்லுறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன செய்வான், எழுந்திருப்பான்னு போட்டிருக்கு, செத்து போவான்னு போடல. அருமையானவர்களே பாருங்கள். ஆகவே 1 யோவான் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றாரு பாருங்க, அடிமையிலே வாழ்நாள் புறாவு வியாதியாக இருக்கவனே, தரித்திர பிண்டங்களே சொல்லி கூப்பிடல, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராயிருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை தவறு செய்துடா, அருமையால் நம்ம தவறு செய்ய போகிறதில்லை, அது நம்முடைய திட்டம் இல்லை, நோக்கம் இல்லை. என்றால் அன்பு, தேவ அன்பு நம்மை கட்டி வைத்திருக்கிறது. ரோமர் 5:5 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தனாக இருக்க போகிறேன் என்று ஒரு விசுவாசி திட்டம் போடுறான். இதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆனால் ஒரு வேளை வழிக்கு விழுந்து விட்டால் தூக்கி விடுவதற்கு நம்முடைய தேவன் அருமையானவர்களே ஆயத்தமாக இருக்கிறார். தப்பு பண்ணால் உடனே பிதாவாய் தேவனிடத்தில் நம்ம தப்பு அறிக்கையிடும் பொழுது ஆண்டவராய் இயேசு வலதுபார்த்தில் இருந்து பரிந்து பேசி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தப்பு பண்ணிட்டு அப்படியே பின்மாறி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, பரலோகம் முழுவதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவதூதர்கள் எல்லாரும் விசுவாசிகள் பட்சமாக உதவி செய்திருக்க இருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் இவளுக்கு உதவி செய்வதற்கு இவங்க கோஷ்டியில், இவங்க கட்சியில் பரலோகமே இருக்கிறது என்பதை இந்த 1ஆம் தேதி கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறான். ஆகவே வெட்கப்பட்டு பயப்பட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் பட்சமானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யார்? பிசாசா, அவனுடைய தூதர்களா அல்லது பொருளாதார மனிதர்களா? யாராக இருந்தாலும் சரி, யார் எதிராக இருந்தாலும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். குமாரனுடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆவியானவருடைய பட்சத்தில் இருக்கிறார். தூதர்கள் எல்லாரும் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறார்கள், உனக்கு உதவி செய்கிறார்கள் என்று
1ஆம் தேதி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய கோஷ்டி நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. எண்ணாகமம் 24வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். எண்ணாகமம் 24:6, இஸ்ரவேலர் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருப்பார்கள். இதுக்கு மேலே அருமையான விளக்கத்தை எங்கே பார்க்க முடியும்? நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருப்பார்கள். இதுதான் இன்னைக்கு உங்களை பற்றி தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சந்தன மரம் அருமையான வாசம் வீசுகிறது. நம்முடைய வாழ்க்கை வாசனை வீச வேண்டும். வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய வீட்டில் வாசனை வீசும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுறே பார்க்குறோம். சந்தன மரங்க ஒன்று இருக்குது, நீங்கள் பக்கத்தில் நிற்கிங்க, அது வாசம் வீசுமா வீசாதான் நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு டிகிரி அவசியம் கிடையாது. அது சந்தன மரமாக இருந்தால் வாசம் வீசும். அது கர்த்தர் நாட்டின சந்தன மரமாக இருந்தால் கண்டிப்பாக வாசனை வீசும். நாம் கல்வாரின் வாசனை வீசுகிற தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற தேவனுடைய பிள்ளைகள். நம்ம கூட டச் பண்ணுறவங்க அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எங்கள் வீட்டுக்கு அயன் பண்ணி பண்ணுறதுக்காக ஒரு சகோதரன் வருவார். ரொம்ப நாளாக அயன் பண்ணி கொடுத்துட்டு போவார். ஒரு நாள் பார்க்க இங்கே கோயிலில் 2வது உட்காந்துருக்காரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். பாருங்க, அவர் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிட்டேன், அஞ்ஞானியாக இருந்தவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன். இப்போ உங்கள் புஸ்தகங்கள்லாம் விலைக்கு வாங்கி அதை நான் வாசித்துட்டு இருக்கேன். என் ஓய்வு நேரம் அப்படித்தான் நான் செலவழிக்கேன் அப்படி சொல்கிறாரு. அருமையான ஒரு விசுவாசி, வாசம் வீசுகிறவன். பாருங்க, எங்கள் வீட்டில் 2 வேலைக்காரங்க இருக்காங்க, அம்மாவும் மகளும். அன்னைக்கு 23ஆம் தேதி மகா சொல்லுது, அம்மா கிறிஸ்துவிட்ட வந்துட்டாங்க, அதனால கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு இது முதல் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறாங்க, முதல் தடவையான்னு சொல்கிறேன். அருமையானவர்களே, பாருங்கள், வாசம் வீசும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசை எல்லாருடைய உள்ளத்திலும் எழும்பட்டும். இந்த வருஷத்தில் அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாசம் வீச வேண்டும். அவர் நமக்காக அவ்வளவு கிரயம் கொடுத்திருக்கிறார். சந்தன மரங்களைப் போல இருப்பார்கள் கர்த்தர் சொல்லிட்டார். அவ்வளோதான், ஃபைனல். இது முடிவானது. இதுக்கு மேலே வீசுமா வீசாதான்னு சொல்லி எவங்கிட்டையா போய் கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அருமையானுடைய கிறிஸ்துவை வாழ வேண்டிய விதமாக, விசுவாசிக்க வேண்டிய விதமாக நாம் விசுவாசிப்போமானால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் நம் மூலமாக சந்திக்கப்படுவார்கள் என்பதை இந்த 1ஆம் தேதியிலே தெரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக, ஜெயம் கிறிஸ்தவ ஜீவிதத்திலே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்கு, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு ஜெயம், எல்லாவற்றின் மேலும் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எண்ணாகமம் 23:21, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன அருமையான வசனம் பாருங்க. உங்களை பற்றி அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார்,
ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை இருக்கும், இன்னும் 40 நாள் உபவாசம் இருந்தால் இருக்கும்னு சொல்லி அருமையான போடல, இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாரும் சொல்வோம், ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆகவே அருமையானுடைய இந்த வருஷத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயித்து தருவார். தோல்வி என்ற பேச்சுக்கு இடமில்லை. சர்ப்பங்களின் தேள்களை மிதிப்பீர்கள், சத்துருடைய சகலவலை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஜெய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சபையிலே பலிக்கிறது. தயவுசெய்து எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நல்ல தேவனை ஸ்தோத்தரிப்போம். வாயை திறந்து நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை என் கூட சேர்ந்து அறிக்கையிடுங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொண்டு வருகிறது. தேவன் அன்பின் கயிற்றினாலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய தொழிலையும் கட்டி இழுத்திருக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலைக்கு காப்பார். இந்த ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. ஆமேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களின் மேலே எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர் என்பதை உம்முடைய புஸ்தகத்திலிருந்து நாங்கள் வாசித்தோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தாவே எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லா தொழில்களும் எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிலைவரப்படும்படி இயேசுவின் சிலுவையின் மூலமாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாக்கியவான்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாருன்னு எழுதியிருக்கிறபடி இந்த மக்கள் எல்லாரும் இந்த வசனத்தின்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறீர், அதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் தான்.